ரோம பேரரசின் அரண்மனை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அரச சபையின் அடியில் ஒரு ரகசிய அறை திறக்கப்பட்டது. அந்த அறைக்குள் அரசர் மற்றும் அர்ஜுன் எக்ஸ் மட்டும் நுழைந்தனர். சுவர்களில் பழமையான குறியீடுகள் நீல ஒளியில் பிரகாசித்தன. அரசர் மெதுவாக சொன்னார், அர்ஜுன் எக்ஸ், உன்னை பற்றிய ஒரு உண்மையை இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுன் எக்ஸ் அமைதியாக நின்றான். அரசர் கையில் இருந்த பழமையான உலோக உருளை திடீரென ஒளிரத் தொடங்கியது. அந்த ஒளி அர்ஜுன் எக்ஸ் மார்பில் இருந்த நீல சக்தியுடன் இணைந்தது. அச்சானக் அர்ஜுன் எக்ஸ் கண்களில் விசித்திரமான காட்சிகள் தோன்றின. பழைய போர்க்களங்கள், அழிந்த நகரங்கள், வானில் பறக்கும் இயந்திரங்கள். அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான், இவை என்ன? அரசர் மெதுவாக பதிலளித்தார், நீ ஒரு சாதாரண ரோபோ அல்ல. நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையே நடந்த மகா போரை நிறுத்த உருவாக்கப்பட்டவன் நீ. அர்ஜுன் எக்ஸ் அதிர்ச்சி அடைந்தான். அப்படியானால் என் உண்மையான நோக்கம் என்ன? அந்த நேரத்தில் அறை முழுவதும் அலாரம் போன்ற சத்தம் ஒலித்தது. சுவர்களில் இருந்த ஒளிகள் சிவப்பாக மாறின. ஒரு காவலர் ஓடி வந்து கத்தினார், அரசே, வடக்கு எல்லையில் அடையாளம் தெரியாத இயந்திர படைகள் தாக்குகின்றன. அரசர் அதிர்ச்சி அடைந்தார். அர்ஜுன் எக்ஸ் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் இருந்த நீல ஒளி முன்பை விட சக்தியாக பிரகாசித்தது. ஆரியா குதிரை அவன் அருகில் வந்து நின்றது. அர்ஜுன் எக்ஸ் மெதுவாக சொன்னான், இப்போது புரிகிறது நான் ஏன் உருவாக்கப்பட்டேன் என்பதை. அவன் தனது கையை இறுக்கமாக மூடினான். அந்த நொடியில் அவன் உடலில் இருந்து மின்சார சக்தி வெடித்தது. ரோம பேரரசின் எதிர்காலம் இப்போது அர்ஜுன் எக்ஸ் கைகளில் இருந்தது. சப்ஸ்கிரைப் செய்து தொடர்பில் காத்திருங்கள். தொடரும்.